அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். வில்வமா துளசியா, மகாவிஷ்ணுவா மகாதேவரா, யார் பெரியவர்? சிவன் பெரிய தெய்வமா, திருமால் பெரிய தெய்வமா, அம்மன் வழிபாடு சிறந்ததா, லிங்க வழிபாடு சிறந்ததா? இப்படிப்பட்ட அர்த்தமற்ற மோதுதல்கள் இந்த மண்ணில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்றுள்ளன. ஸ்ரீமுஷ்ணம் என்ற கோயிலுக்கு யானை, அங்குள்ள யானைக்கு வடகலை நாமம் போடுவதா, தென்கலை நாமம் போடுவதா என்று வழக்கு பல நூற்றாண்டுகளாக நீடித்து வருகிறது. இன்னமும் அதற்கு தீர்வு காணப்படவில்லை. இதுபோலதான் மார்கழி மாதம் என்றாலே அது விஷ்ணுவுக்கு மட்டும்தான் உகந்த மாதம் என்றொரு கருத்து ஆழமாக பரவியுள்ளது. அதுபோலவே விஷ்ணு என்றால் துளசி, சிவன் என்றால் வில்வம் என்றொரு கருத்து வேரூன்றி உள்ளது. சிவனுக்கு வில்வம் உகந்ததுதான். அதே சமயம் மகாலட்சுமிக்கும் அது உகந்தது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. திருவந்திபுரம் என்றொரு தலம் உண்டு. அங்கு எழுந்தருளியிருப்பவர் ஹயக்ரீவ பெருமாள். இங்கு மகாலட்சுமிக்கு வில்வ அர்ச்சனையே நடைபெற்று வருகிறது. வில்வ மரக் காட்டில் ஸ்ரீதேவி தவம் இருந்ததாக காளிகா புராணம் கூறுகிறது. ஆதி வில்வம் மகாலட்சுமியின் திருக்கரங்களில் இருந்து தோன்றியதாக வாமன புராணம் குறிப்பிடுகிறது. மகாலட்சுமியை வில்வத்தால் வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் என்பது புராணம் கூறும் தகவல். மனம் ஒன்றிய வழிபாடுதான் முக்கியமாக கருதப்பட வேண்டுமே தவிர வில்வமா, துளசியா, மகாவிஷ்ணுவா, மகாதேவரா என்பது இங்கு முக்கியமல்ல. மார்கழி முக்கியம், அதைவிட மன ஒருமைப்பாடு முக்கியம். அது இருந்தால் மங்களங்கள் விளைவது நிச்சயம். அதேபோல் நம்பிக்கை என்பது இந்த ஆன்மீகத்திலும் இறை வழிபாடிலும் முக்கியமான ஒன்று. இந்த நம்பிக்கைக்கு அழகான ஒரு கதை உண்டு. ஒரு சமயம் ஒரு வேள்வி, பெரிய வேள்வி, மழையை வேண்டி நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கு பல பேர் அந்த யாகத்துக்காக வந்திருந்தனர். அங்கு வந்தவர்களில், அந்த மழைக்காக வந்தவர்களில் ஒரு சிறுவன் மட்டும் குடையை எடுத்து கொண்டு வந்திருந்தான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த வேள்வி நடந்து முடிந்த பிறகு மழை வரும் என்று. அதனால் என்னவோ அவன் குடை கொண்டு வந்திருந்தான். மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த வேள்வி முடிந்த தருணத்தில் அடைமழை பெய்தது. இந்த மழை பெய்தது என்னவோ உண்மை. ஆனால் அது அந்த சிறுவனுக்கு இருந்த நம்பிக்கை. நமக்கும் இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் இறைவன் நம்மை நோக்கி ஓடோடி வருவார். எந்த சலனமற்ற நம்பிக்கை இறைவன் மீது இருந்தால் நீ அடைய வேண்டியதை இறைவன் உனக்கு கொடுத்தே தீருவார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.